ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் வர கப்புள்ஸோ 40 ஏஜுக்கு மேலே ஆனவங்க இருந்தாலுமே அவங்களோட லவ்வை அழகாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவள் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ஹோட்டல் வந்திருக்கா. இவளுக்கு ஒரு 40 ஏஜுக்கு மேலே இருக்கும். இவளுக்கு ஒரு 18 வயசில் பொண்ணு இருக்கா. நம்ம ஹீரோட்ட வந்து சொல்கிறா, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், அதனால என்னோட கருமுட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோ அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி சின்ன நைஃப் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ரெஸ் அப்படியே அவுக்குற மாதிரி வரான். நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னா, வேறு ட்ரெஸ் அவுக்காமல் எப்படிமா அவனோட கருமுட்டையை நான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தவன் அப்போ தான் அப்படி ஃப்ளாஷ்பேக்கை யோசனை பண்ணி பார்க்குறான். அதாவது நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரன், இருந்தாலுமே அவன் டாக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. அதாவது நம்ம ஹீரோ என்ன கால் பண்ணுறா, எனக்கு 40 ஏஜுக்கு மேலே ஆயிடுச்சு, இருந்தாலுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், அதனால என்னோட கருமுட்டை உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ சாரி நீ தப்பான இடத்துக்கு கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வரானா. அப்போ தான் அவங்க சிஸ்டரும் வரா. வந்துட்டு இப்போ உள்ள பெண்கள் ஏன் தான் அப்படி இருக்காங்களாம், எதெல்லாம் விற்கணுன்ற விவஸ்தையே இல்லை, கருமுட்டையெல்லாம் விற்கிறாங்களாம், இப்பெல்லாம் விற்று அவங்க உடம்புக்கே ரொம்ப ஆபத்தாக முடியுன்ட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட பிரதர் ஜனனியும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ யோசனை பண்ணுறான், இப்போ தானே எனக்கு ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயினை சரி வாமா அப்படிங்கிற மாதிரி ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருப்பான் போல இருக்குது. அங்கே தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயின்ட்ட அப்படியே அத்துமீற மாதிரி போனோன்னா இவ்வளோ பயந்துரும். ஐயோ வேண்டாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் நம்ம செல்ஸ் பண்ண மாட்டேன்ட்டு, வேறு செல்ஸ் பண்ணாமல் என்னையை தவிர வேறு யார்ட்டே போய் செல்ஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா, இல்லை நான் யார்ட்டையுமே நம்ம செல்ஸ் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கதவை திறந்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அதாவது அவங்க பொண்ணுக்கு வந்து கேன்சர் போல் இருக்குது. நர்ஸு சொன்னாங்க, என்னம்மா ஒரு வாரத்தில் பணம் கட்டுறேன்னு சொன்னீங்க, இன்னும் கட்டலை, ஒழுங்காக 50,000 கட்டிட்டு உங்கள் பொண்ணை எங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, இனிமேலும் உங்கள் பொண்ணுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. இப்போ நான் பணத்துக்கு என்ன செய்வேன், 50,000 நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் நம்ம ஹீரோட இருக்கிற ரூமுக்கே வரா. அந்த ரூம் கதவை தட்டணும்னா நம்ம ஹீரோ தான் கதவை திறக்கிறான். என்ன நீ எதுக்கு திரும்ப வந்திருக்கா, மறுபடியும் உன்னோட கருமுட்டையை செல்ஸ் பண்ணணுமான்னு கேட்டோன்னா, இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஆனால் நான் என்னையே செல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவை நான் உனக்கு 20 செகண்ட் கொடுக்குறேன், உன்னால் என்னை இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனுக்கு கிஸ் கொடுத்துறாளா. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பயப்படுறா, ஐயோ குழந்தை ஏதாவது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ எதுக்கு கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு நைட் அப்படியே ஸ்டே பண்ணிடுறாங்க. போகும்போது நான் ஹீரோவும் கேட்குறான், உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் எனக்கு 50,000 போதுன்னு சொன்னோன்னா அதோட நம்ம ஹீரோ சரிஞ்சுட்டு 1,00,000 பே பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. அப்போ தான் அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா புலம்பிக்கிட்டே இருக்காங்க, நீ இன்னும் பிரம்மச்சாரியாக இருக்கா, எப்போ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்னால் தாங்கவே முடியல அம்மாவோட தொந்தரவுன்னு சொல்லிட்டு இருந்தவ. அப்போ தான் கையை பார்க்குறேன், அம்மா உன் கையில் உள்ள அந்த பிரேஸ்லெட்டை காணும், அது எங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்போ தான் நம்ம ஹீரோ யோசனை பண்ணிவிட்டு, அது வந்து புரோக்கன் ஆயிடுச்சுன்ட்டு. என்னது புரோக்கன் ஆயிடுச்சா, அதுதானே உன்னோட பிரம்மச்சாரியத்துக்கு அடையாளம், அப்போனா அந்த புரோக்கன் ஆன மாதிரியே நீனு அப்படிங்கிற மாதிரி வசிக்கிற. நம்ம ஹீரோ வச்சு அன்றைக்கி நடந்தது ஏதோ ஆக்சிடென்ட், அவ்வளோதான், இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயினை அங்கே வரா. நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு அதோட அவனை அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் செக்கப்புக்காக டாக்டரை பார்க்க வந்திருக்கா. அப்போ அந்த டாக்டர் ஜனனியும் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு 4 மந்த்து அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டால் அதிர்ச்சியாக வர, என்னது 4 மந்த்தா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 3 குழந்தை இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு, ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏஜ் ஆகிடுச்சில், ரொம்ப பத்திரமா கவனிச்சிக்கிறங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இதை நினச்சி அப்படி கவலைப்பட்டுக்கிட்டே வரா. பார்த்தா அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஹுவாண்டு. பார்த்தா அவளுக்கு 18 வயசு, ஆனால் அந்த பொண்ணுக்கு கேன்சர் போல் இருக்குது. அப்போ தான் என்னமாச்சு, டாக்டரோட பொண்ணியா என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுன்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண வயிற்று வலி தான், சரியாயிருமா அப்படின்ட்டு, ஒன்றும் உனக்கு பிரச்சனை இல்லையா, நீ நல்லா இருக்கீல்ல அப்படிங்கிற மாதிரி அவள் பொண்ணு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு ஒன்றும் இல்லாமல் நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறா. என் பொண்ணு இருக்கிற நிலமையில இந்த குழந்தைலாம் பெற்றெடுக்கிற ரொம்ப கஷ்டம், அதனால இந்த குழந்தை வேண்டாம், அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு திடீர்னு பார்த்தா வாமிட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து பெட்டில் உள்ள ஒரு பொண்ணு, அந்த பொண்ணாக கேட்குது, என்னாச்சு, இவங்க எப்போ பார்த்தாலும் ஒரே வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்குது, அநேகமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உளராத அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை விறுவிறு வந்து நம்ம ஹீரோயின் கையில் உள்ள அந்த ரிப்போர்ட்
ஃபோட்டோ வாங்கி பார்த்துட்டு, ஆமாம் இதில் தான் இருக்குதுல்ல நீ ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நான் ப்ரெக்னென்ட்டாலாம் இல்லை, இது ஏதோ தப்பாக வந்திருக்கு ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி அவள் பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு அவள் பொண்ணை எதுக்குமா நீ பயப்படுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எனக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டா, உண்மையில நீ ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நான் சந்தோஷமாக இருப்பேன், ஏன்னா நான் போன பிறகு உனக்குன்னு யாராவது வேணும்ல, அதனால நீ அப்படி ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் அந்த குழந்தைய பெற்று எடுத்துக்குமா, நான் உன்னை எதுவும் தப்பாக நினைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹூவான்னு சொன்னா நம்ம ஹீரோயின் அப்படி கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அந்த நேரம் பார்த்து டாக்டரும் வராங்க. ஏம்மா ஹூவாட அம்மா யாருமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் நான் தான் அப்படின்ட்டு. அதான் நான் தான் சொன்னேன்ல இங்கேருந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு, இதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் ஸ்டே பண்ண முடியாதுமா, பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் காலில் விழுந்து கெஞ்சிரா, ப்ளீஸ் ப்ளீஸ் என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஏதாவது பண்ணுங்கன்ட்டு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணையெல்லாம் காப்பாற்றுறா இருந்தால் அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும், சர்ஜரிலாம் பண்ணணும், அதுக்கு 10 lakhs வரும், உன்னால் முடிஞ்சால் நீ வச்சு காப்பாற்றுமா, இல்லாட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, என்னால் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அதோட அவங்க பொண்ணையும் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்ட் டைமாக வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளப்புக்கு வந்திருக்கு. அங்கே வெயிட்டர் தேவைப்படுது அப்படின்னு போட்டிருக்குது. உடனே இந்த வேலைக்கு நான் வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள ஒரு புரோக்கர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த புரோக்கர் மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவன் தான், நான் சொன்னால் சேர்த்துக்குவான், ஆனால் நீ என்ன ப்ரெக்னென்ட்டாக இருக்கியா அதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நல்லா வேலை பார்ப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓகே ஓகே சரி சரி உள்ளே போ, என் பேரை சொல்ல உனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் போகிறா. அதோட அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கா. அந்த கிளப்புக்கு வந்து நம்ம ஹீரோவும் வரான். அவங்க சிஸ்டர் தான் கூட்டிகிட்டு வராங்க. அண்ணா நீ எப்போ பார்த்தாலும் ஓல்டு ஃபேஷனாக இருக்கா, இங்கே வந்து பாரு, இங்கே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணி பாரு, இங்கே கேர்ள்ஸை பாரு, அப்போ தான் உன்னோட லைஃப் என்னென்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ கவனிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வெயிட்டராக சேர்ந்துருக்கிறத பார்த்துட்டு இவன் எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே உள்ள 2 பெண்கள் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இன்னைக்கு தான் புதுசாக சேர்ந்துருக்கா, ஆனால் என்ன பண்ணுறது ப்ரெக்னென்ட்டாக இருக்கா, இந்த வயசில் இது எல்லாம் இவளுக்கு தேவையா, இப்போ எதுக்கு இவ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை ரொம்ப கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருந்தவங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கவனிச்சிட்டு, சார் நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இந்த வயசுலேயே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பெண்களும் அப்படி வளைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவள் சிஸ்டர் எல்லாம் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு நான் அந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வாஷ்ரூமில் நின்றுக்கிட்டு இருக்காளா. அப்போ அங்கே வந்து ஒரு குடிகார பையன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ தான் அந்த பொண்ணா, ஆமாம் ஆமாம் அந்த புரோக்கரை சொன்னா, நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கியாமல, உனக்கு பணம் தேவைப்படுதா, நான் வேணா 10,000 ரூபா தரேன், இன்றைக்கி நைட்டு என் கூட ஸ்டே பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஆள் இல்லை விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல அவனை விட மாட்டேங்கிறான், கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயினை தேடி தான் அப்படி வாஷ்ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனா நம்ம ஹீரோயின்ட்டு அத்துமீறிக்கிட்டு இருக்கானா. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்துடுறான். வந்தவன் எட்டி ஒரு மிதிச்சோன்னா அதோட அவனை அங்கே போய் கீழே விழுறான். விழுந்தவன் ஜின் நீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்டோன்னா, ஆமாம் நான் தான், என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா ஐயோ இவன் வந்துட்டானே, இவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுட்டு அவ்வளோதான், இவனோட குழந்தைன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் பயந்து எஸ்கேப் ஆக அவளும் நம்ம ஹீரோவுக்கு பயந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறா. நம்ம ஹீரோவை டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, ஆமாம் நீ எங்கே இங்கே வெயிட்டராக வேலைக்கு சேர்ந்துருக்கா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, உன் வயிற்றில் என்ன குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கிறா, ஆமாம் நீ யார்ட்ட மர சேல்ஸ் பண்ண உன்னைய, இதுதான் உன் பொழப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் இல்லை, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல வரா. ஆனால் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினை ரொம்ப தப்பாக பேசணுன்னா நம்ம ஹீரோயினுக்கு கோவந்துருது. உண்மையை சொல்கிறத விட பொய்யா சொல்லிடலாம்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் என்னை சேல்ஸ் பண்ண போவோம், அதனால உங்களுக்கு என்ன, நான் யார்கிட்ட வேணாலும் போவேன், அது என்னோட ஃப்ரீடம், நீங்கள் யார் அது கேட்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடா. ஏன்டா குழந்தை அவனோட குழந்தைன்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி பேசிட்டு வந்தோன்னா நம்ம ஹீரோவை அவள் பேசிட்டு போனதை நினச்சி கடுப்பில் அப்படியே சவத்தில் கையை குத்துறோன்னா அந்த நேரம் பார்த்து அவங்க சிஸ்டரும் வந்துடுறாங்க. வந்துட்டு, அண்ணா நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு இப்படி கையை காயப்படுத்திக்கிட்டு இருக்கா, பாரு கையில் ரத்தமாக வருது, ஆமாம் அந்த லேடி யார் உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவா நான் தான் சொன்னல 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை சந்திச்சுட்டேன், அவள் இவ தான், ஆனால் நினச்ச மாதிரி இவள் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா, அப்படியே ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தெரியுமா, இவளுக்கு 4 மாதம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஸ்டர்னு சொல்கிறாங்க. என்னது 4 மாதமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவா அவளோட ஸ்டே பண்ண நாள் அப்படி கணக்கு பண்ணி பார்க்குறான். என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்லை ஒன்றும் யோசிக்கல, ஆனால் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். இருந்தாலுமே அவங்க சிஸ்டருக்கு ஒரு டவுட்டு, சரி எதுக்கும் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி என்னை பார்க்குறதுக்காக சோனான்னு ஒரு பேஷண்ட் வந்தால அவளை பற்றி எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜனனின்னு சொன்னோன்னா ஹாஸ்பிட்டலும் சரி கலெக்ட் பண்ணி தரேன் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினும் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவள் பொண்ணு இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா வெளியில். உன்னை இதை பார்த்தோன்னே ஹூவா நீ எதுக்காக இங்கே வந்து அந்த நைட் நேரத்தில் ரொம்ப கோல்டாவெலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பதறா. அதுக்கு அவள் பொண்ணு, அம்மா நீ சரியாகவே நான் சாப்பிட்ருக்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அதுக்காக தான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சம் சாப்பிடுமா, நீ இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொன்னா பாவம் நம்ம ஹீரோயினா அவங்க பொண்ணு கையை பிடிச்சிட்டு அப்படி அழுகுறாங்க. நீ எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீ வீட்டில் இருக்க வேண்டியதான்ட்டு. இல்லைம்மா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சமைச்சு உனக்காக கொண்டு வந்தேன், நீ கொஞ்சம் சாப்பிடுமா அப்படின்னு
அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணும் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக சாப்பிட்றேன்ட்டு. அதோட நம்ம ஹீரோயின் அப்படி சாப்பிட போகிறா. அந்த நேரத்தில் பார்த்து எவனா வந்து சாப்பாடு தட்டை அப்படி தட்டி விட்றா. திரும்பி பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் தான் போல இருக்குது. அவன் ஜெயிலேருந்து இப்போ தான் வந்திருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு இவனுக்குமே டிவோர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே என்னடி எப்படி இருக்கா, என்னுடைய வயிற்றுல குழந்தை சுமந்துக்கிட்டு அவனுடைய குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதையா நான் உன்கிட்ட சொல்லணும், யாரோட குழந்தையா இருந்தால் உனக்கு என்ன, உனக்கு எனக்கு தான் டிவோர்ஸ் ஆகி 15 வருஷம் ஆச்சுல, இனிமேல் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, நீயே இதை பற்றி கேட்குறான்னு சொன்னால் எந்த ஒரு சம்மந்தம் இல்லையா, நான் மட்டும் ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்தால் நீ மட்டும் இங்கே ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நிற்கிறான். ஹூவான் அப்பா விடுங்க விடுங்கன்னு பயந்துக்கிட்டு அப்படியே அம்மா இழுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனை விட மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் விடு விடு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவனும் சொல்கிறான், எனக்கு இப்போவே உடனே 20,000 ரூபா பணம் வேணும் எனக்கு தா அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னது பணமா, நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும், நான்லாம் உனக்கு பணம் தர மாட்டேன்னு சொன்னேன்னா ஓ அப்படியே நீ பணம் தர மாட்டியா, அப்போ நான் என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவளுக்கு தான் 18 வயசு ஆச்சுல, நான் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்ட்டு அந்த கூவா கையை பிடிச்சிருத்தோன்னு நம்ம ஹீரோயின் விடு என் பொண்ணை இழுத்துட்டு போவோம் நீ யாருட்டு, ஏன்னா அவள் எனக்கும் பொண்ணு தானே, என் பொண்ணுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், அதில் எனக்கு பணம் கிடைக்கும்ல, அதை வச்சு நான் வாழ போகிறேன் விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோயினை நீங்கள் அப்பனா பேசுகிறா, அவளே பாவம் கேன்சர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அவளை விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அவனை கேட்க மாட்டேங்கிறான். அம்மா பொண்ணு என்னங்கடி நாடகமாக நடிக்கிறீங்க, நல்லா நீங்கள் மட்டும் ஜாலியாக கூத்தடிச்சிட்டு இருப்பீங்க, நான் மட்டும் கஷ்டப்படணுமா, ஒழுங்கு மரியாதை நீ ஒன்று எனக்கு பணத்தை கொடு, இல்லாட்டி நான் இங்கே ஹூவாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹூவாவை இழுக்க நம்ம ஹீரோயினை விட மாட்டேங்கிறான். கடைசியில் அவன் நம்ம ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறான். நம்ம ஹீரோயினும் பாவம் தடுக்கிறா. பாவம் அந்த பொண்ணு அம்மா விடுங்க விடுங்கன்னு சொன்னால் 2 பேருக்கும் பயங்கரமாக இங்கே அடி விழுந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கும் பாவம் கீழே விழுந்ததில் லைட்டாக ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருது. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த உண்மையாக தெரிஞ்சிச்சு போல இருக்குது. அவங்க சிஸ்டர் சொல்லிட்டாங்க போல இருக்குது. ஆனால் அவங்க அம்மா கேட்குறாங்க, உண்மையதாண்டா அந்த பொண்ணு எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது உன் குழந்தையான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவை அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நிச்சயமாக அது என் குழந்தையா இருக்காது, அவள் ஒரு மோசமான பொண்ணாக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் அந்த ஜனனியோட அசிஸ்டன்ட் கால் பண்ணுறாங்க, மேடம் நீங்கள் விசாரிக்க சொன்னீங்களே, நான் அந்த சோனாவை பற்றி நல்லா விசாரிச்சுட்டேன், பாவம் அவளுக்கு 18 வயசில் ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணுக்கு கேன்சராக, அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலாம் எடுத்தாங்க, அதுக்கு பணம் தேவைப்பட்டுன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி சாரை மீட் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம வயிற்றில் வளர குழந்தை கூட கண்டிப்பாக நம்ம சாவோட குழந்தையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் சொன்னோன்னா இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பற்றி யோசனை பண்ணி பார்க்குறான், உண்மையிலே இவன் நல்லவளாக தான் இருப்பாளோ, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, அவள் பணத்துக்காகத்தான் அன்றைக்கி அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காளா, அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போ அந்த குழந்தை என்னோட குழந்தையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோட அம்மாவா, ஐயோ அது என்னோட பேர குழந்தைகளா, அது 3 குழந்தைகளா, எனக்கு கண்டிப்பாக என் பேர குழந்தைங்க மேனு என் குடும்பத்துக்கே வாரிசு இல்லாமல் போயிருமேனு பயந்துக்கிட்டு இருந்தேன், நல்லவேளை அப்படி எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு, அதனால கண்டிப்பாக அந்த குழந்தையில அவங்களையும் காப்பாற்ற இங்கேருந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜனனியோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், மேடம் அதுவும் இல்லாமல் சோனாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இப்போ வந்திருக்காங்க, ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு 2 பேருக்கும் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் சீக்கிரமாக நீங்கள் அங்கே வாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதோட அங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கூட்டமே கூடிடுச்சு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவனை இவ ரொம்ப மோசமான பொம்பளை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினா பாவம் அழுதுகிட்டு இருக்க, என்னையும் என் பொண்ணையும் விட்டுட்டு நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறோண்ட, அதை எப்படி நீ நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு இப்படி நம்ம பொண்ணு தலைவில் அந்த கேப்பை எடுத்தோன்னா பாவம் அவளுக்கு வழுக்கையாக இருக்குதா. ஆனால் அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழுகிறாங்க. கூட்டமாக எல்லோரும் நிற்கிறாங்களா, எல்லாரும் பார்த்து சிரிச்சோன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுது. ஆனால் நம்ம ஹீரோயின் அவசரமாக அந்த கேப்பெல்லாம் மாட்டி விட்டு உன் பொண்ணு தானே ஏன் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறா, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அவனை கேட்க மாட்டேங்கிறான். பொண்ணு அம்மாவே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தலைமுடியை பிடிச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே அவன் வச்சிருந்த வேனில் வந்து கடத்திக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் கரெக்டாக வந்துடுறான். வந்தோடனே யாரடா அவன் அப்படிங்கிற மாதிரி நான் அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படி ஸ்டெயிலாக இறங்கி கன்னை காட்டுறான். இப்போ நீ அவளை விடலை, அவ்வளோ தான், என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபை நீ டச் பண்ணுவா, அவ்வளோ தான், அந்த கண்ணுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொன்னா நம்ம ஹீரோயினும் அப்படி ஒன்றுமே புரியாமல் அப்படி நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனை யாடி இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அதோட பக்கத்தில் வந்து என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃபை நீ டச் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு அடிச்சோன்னா அவனும் டக்குன்னு ஓடி போய் ஹூவாவை கழுத்தில் கத்தி வச்சுட்டு யாராவது என் பக்கத்தில் வந்தீங்க அவ்வளோ தான் இவளை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் கத்துறா, ஐயோ வேண்டாம் வேண்டாம் என் பொண்ணை விட்டுடுண்ட, ஓ உன் பொண்ணை விடணுமா, அப்போ நான் கேட்ட பணத்தை எனக்கு அப்போ நான் கேட்ட பணத்தை கொடுடி, நான் அப்போ கேட்குறது வெறும் 20,000 இல்லை, நீ தான் பெரிய பணக்காரனுக்கு வாக்கப்பட்டிருக்கல, எனக்கு 2 கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு 2 கோடி தானே நான் தரேன், பேசாமல் அவளை விடுன்னு சொல்கிறான். இல்லை நீ பேசாமல் முதல்ல உன்னோட கண்ணை கொடுத்தா தான் நான் இவளை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னான். நம்ம ஹீரோ அந்த கண்ணு தானே வேணும் இந்த வைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை கீழே வச்சுட்டு அவளை அவன் பக்கம் அப்படி தள்ளி விட்டுட்டு இப்போ நீ அவளை விடு அப்படின்னு சொன்னா, அப்போ அதுக்கு பதிலாக நீ வாடா அப்போ தான் நான் விடுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ சரி வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்தோன்னா அந்த குவா விட்டு
அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கழுத்தில் கத்தி வச்சுட்டு ஒழுங்கா நான் கேட்டேன் அந்த 2 கோடியை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா ஓ உனக்கு 2 கோடி வேணுமா இந்த வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி நல்லா அவன் கையை பிடிச்சி திருப்பி நல்லா அடின்னு அடித்து உதச்சி இவனை இழுத்துக்கிட்டு போங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள கார்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. உடனே இவனை இழுத்துக்கிட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் விடுங்க. அப்போ தான் சரியாக வரும் இவன் காலம் போல் ஜெயிலே கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த பாட்டிமாவும் சொல்கிறாங்க ஆமாம்மா இவனை சும்மா விடாதீங்க ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க, என்ன தைரியம் தான் என் மருமகளை இப்படி அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோவும் அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கீல்ல அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினா அப்படியே மயக்கப்பட்டு கீழே வந்துடுறா. நம்ம ஹீரோ அப்படி பயந்து நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோட அம்மாவோ ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஏன்னா நீ இத்தனை வருஷம் ஆகியும் உனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு, குழந்தையே இல்லாமல் போயிருமா, அவன் குடும்பத்துக்கு வாரிசே இல்லாமல் போயிருமா நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ ஏதாவது ஒன்றுட்டு ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினுமே பயப்புறா ஐயோ என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி. உடனே அப்போ தான் அவன் பொண்ணு ஹூவா வந்து அதெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லைம்மா குழந்தை நல்லபடியாக இருக்குது, எனக்கு அந்த ஜின் அங்கிள் வந்து கழுத்துலலாம் கட்டுப்பட்டு என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் இந்த குழந்தையோட அப்பா அவர் தானா அப்படின்னு அவளும் கேட்குறா. நம்ம ஹீரோயின் ஆமாம் ஆனால் அந்த குழந்தை அவரோட குழந்தைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இதை வந்து அபார்ஷன் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, நம்ம இங்கேருந்து போயிடணும்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க சிஸ்டரும் ஓடி வராங்க. அண்ணா நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், இதில் உன்னோட குழந்தை தானா அப்படின்னு சொன்னால் இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ என்னது இது என்னோட குழந்தையா அப்படிங்கிற மாதிரி அவனும் சந்தோஷப்படுறான். அவங்க சிஸ்டரை பற்றியாம்மா நீ அண்ணனுக்கு வாரிசே இல்லை வாரிசு இல்லைன்னு சொன்னால் அண்ணன் ஒரு சாட்டில் ட்ரிபிள் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல என் மருமொழியும் பேரப்பிள்ளையும் பார்க்கணும் வாசிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க அம்மா எல்லாரும் சந்தோஷமாக அங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் நம்ம இங்கே கிளம்பி போயிடலாம் அதான் நல்லது, யார்ட்டு இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணாலும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எல்லாருமே வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி இப்போ நீ நல்லா இருக்கலையோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மாவும் சொல்கிறாங்க எல்லாம் என் பொண்ணு சொன்னால் நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாம்மா அந்த செக் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இதில் 1 கோடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக்கை நீட்டுறாங்களா. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் பயந்துரா எதுக்கு இவ்வளோ பணம், சாரி என்னால் அந்த குழந்தைய அபார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது. இன்னும் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க எனது குழந்தைய அபார்ட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா நான் உங்கள் குடும்பத்துக்கு நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுடுங்க, அந்த குழந்தைய நல்லபடியாக நான் பெற்று எடுத்துக்கிறேன், நான் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க கெஞ்சணுன்னா அவங்க பாட்டிமா சொன்னாங்க ஐயே நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாமா, இது எங்கள் குடும்ப வாரிசு, என் பையன் இத்தனை வருஷமாக மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தான், ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உன் மூலமாக எனக்கு இப்போ 3 பேர குழந்தைங்க கிடைக்க போகுது, நீ என்னண்டா அபாசன் அது இதுன்னு பேசிட்டே நான் அதுக்காக தரலாமா, அந்த காசை நீ வச்சுக்க உன்னோட செலவுக்காக கொடுத்தமா, மற்றபடி நீ தப்பாக புரிஞ்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணோட செலவுக்கு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறான் ஆமாம் உன் பொண்ணை பற்றி இனிமேல் எதுக்கும் கவலைப்படாத, உன் பொண்ணை நான் வெளிநாட்டில் கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான்னா. ஜனனின்னு சொல்கிறான் நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்கள் பொண்ணை நல்லபடியாக காப்பாற்றிடலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்ட்டு. உடனே அந்த பாட்டிமாவும் சொல்கிறாங்க இவளை நான் உடனே இங்கேருந்து கூட்டிகிட்டு யூரோப்புக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின்மே சந்தோஷப்படுறா இதெல்லாம் உண்மைதானா, என் பொண்ணு பொழைச்சிருவாள், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் சொல்கிறான் நீ எதுக்கும் கவலைப்படாத, யூரோப்புக்கு போகட்டும், அங்கே தான் பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் சொல்லி வச்சுருக்கேன், இவள் நல்லபடியாக குணமாகி வந்துடுவா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பயப்படுறா இவளை எப்படி நான் தனியாக அங்கே அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கும் பாட்டிமா சொல்கிறாங்க நீ எதுக்கு கவலைப்படுறா, நானும் கொஞ்ச நாள் யூரோப்புக்கு போவோமா, அப்போ உன் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னோன்னே ஆனால் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்க பொண்ணு எப்படியாவது பொழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அதோட இவ்வளோ யூரோப்புக்கு அனுப்புகிறாங்க போல இருக்குது. அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத தைரியமாக மாதிரி உடம்ப நல்லபடியாக பார்த்துக்க, நான் போயிட்டு நல்லபடியாக வரேன், நான் வரும்போது எனக்கு தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பாலாம் இருக்குது, நான் ரொம்ப அதை நினச்சி சந்தோஷப்படுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ நல்லபடியாக போய்க்க, நீ நல்லபடியாக பார்த்துக்க, அம்மா கூடி சீக்கிரமே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதோட அந்த பொண்ணு சரிம்மா நான் போயிட்டு வரேன், நீ உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போகுது. நம்ம ஹீரோயின் அவன் பொண்ணு பிரிஞ்சு போகிற நினச்சி அப்படி அழுதுகிட்டு இருக்காளா. அவட நம்ம ஹீரோங்க பக்கத்தில் வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, ஹூவா நல்லபடியாக குணமாகி வந்துடுவா, ஏன்னா அவள் உனக்கு மட்டும் பொண்ணு இல்லை இனிமேல் எனக்கு தான் பொண்ணுன்னு சொன்னோன்னா உடனே அந்த சிஸ்டரும் வரா என்ன அண்ணி இங்கேயே 2 பேசிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அண்ணி அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவட வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்தா வீடு பெரிய வீடாக இருக்குது, மாளிகை மாதிரி. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே அசந்துரா, என்னது இவன் இவ்வளோ பெரிய பணக்காரானா அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மா அவங்கள வேலைக்காரட்ட சொல்கிறாங்க இவ தான் என் மருமக, இனிமேல் இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கவனிச்சிக்கிறதுக்குன்ட்டே தனி ஆளுக்க வச்சுருக்காங்க. அதாவது செஃப்பு நர்ஸு இவளை பார்த்துக்கிறதுக்காக காஸ்டியூம் டிசைனர்ன்ட்டு தனித்தனியான ஆளுக்கெலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை பயந்துரா ஐயோ எதுக்கு எனக்கு ஒரு ஆளுக்கு இத்தனை பேர், அதெல்லாம் ஒன்று வேண்டாம், எனக்கு தானாகவே நான் சமைச்சு
சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு அவங்க பாட்டிமாவும் சொல்கிறாங்க, அட நீ என்னம்மா நீ என் மருமவ 3 குழந்தையில வேறு வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா, இப்போ போய் உன்னால் வேலை பார்க்க முடியுமா, அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத இரு, எல்லாத்துக்கும் உனக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்னது நீங்கள் இந்த அளவுக்கு கவனிச்சிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயினுக்காக அவங்க பிரேஸ்லெட்லாம் கொடுக்குறாங்க. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்துடும், ஐயோ அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே போல இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப காஸ்ட்லிலாம் ஒன்றும் இல்லைம்மா, இது சாதாரண 100 மில்லியன் தான், நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதை பார்த்தோன்னா என்னது 100 மில்லியன், ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியானது வேண்டாம் வேண்டாம் நம்ம ஹீரோயின் சொல்ல அந்த பாட்டிமாவை கேட்க மாட்டேங்க, நாங்கள் கையில் மாட்டி விட்டு நீ இன்னிலேருந்து என்னோட மருமகா, நீ எதுக்கும் தயங்கக்கூடாது, இது எல்லாமே உன்னோடது சொல்லிட்டு இதுதான் என்னோட பையனோட ரூம்பு போமா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் இப்படி தயங்கி நம்ம ஹீரோட ரூம்புக்கு வந்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து பாட்டியம்மா தான் இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியே ஒன்றும் இல்லை, அங்கே உள்ள என்னோட பைஜாமாவை எடுத்தாவே அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான்னா. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு எடுத்து கொடுத்தோன்னா அதோட நம்ம ஹீரோ அந்த பைஜாமா வாங்கி மாட்டிக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இப்படி தயங்கி நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் பயந்து அப்படி திரும்புகிறாள். அவனை கால் தடு மாதிரி கீழே விழும்போது நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சிடான். ஆனால் 2 பேரும் அப்படியே ஒத்த பார்த்துக்கிட்டு அந்த பார்வையிலே அவங்களோட காதலை அப்படியே பரிமாறிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இல்லை பாட்டியம்மா தான் இங்கே வர சொன்னாங்க, நான் வேணா தனியாக அங்கே போய் படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவா இல்லை நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்க, நான் பக்கத்து ரூமில் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உனக்கு வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடணுன்னு, அப்போ தான் உனக்கு டெலிவரி டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு என் சிஸ்டர் சொன்னால், அதனால் உனக்கு இந்த ஆயிலை நான் அப்ளை பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினா வேண்டாம் அதை நானே அப்ளை பண்ணிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் நான் அப்ளை பண்ணி விட்டா என்ன, அதுவும் இல்லாமல் நான் டாக்டர்னு கூட இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் கூட நான் தான் அப்ளை பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை டெய்லி இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும், அப்போ தான் உனக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். சரி உன் கண்ணமெல்லாம் செவந்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இல்லையா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனும் சமாளிக்கிறா. ஆனால் அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இருந்தாலுமே இவனுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, இந்த மாதிரி அனுபவம்லாம் அனுபவிச்சதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் நல்லபடியாக தூங்கி முழிக்கிறான். நம்ம ஹீரோவை குட் மார்னிங் சொல்லிட்டு டிப் டாப்பாக வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோனா ஐயோ சாரி நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி பயந்து எந்திரிக்கிற. ஐயோ நீ இப்பெல்லாம் எந்திரிக்க கூடாதுமா, மெதுவாக தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழகாக தூக்கிட்டு போய் மறுபடியும் பெட்டில் உட்கார வச்சு காலுக்கெல்லாம் மறுபடியும் அவளுக்கு மசாஜ் பண்ணி செப்பல் மாட்டி அதுக்கு பிறகு தான் கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு வகையான சாப்பாடு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே அசந்துரா, இவ்வளோ வகையான சாப்பாடுண்டா, ஆமாம் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல, அதை இன்றைக்கி எல்லாமே சமைச்சிட்டோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வகையான ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா அந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. ஒன்று அந்த பாட்டிமாவும் சொல்கிறாங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் போய் போட்டுட்டு வந்து காட்டுமா, அப்போ தானே உனக்கு தெரியும் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போய் மாட்டிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கா. கடைசியில் ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவனுமே அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே மச்சக்கண் வாங்காமல் அப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கப்பலை பார்க்கல ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. அதோட அந்த பாட்டி மாசுறாங்க, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கா, என் மருமகளுக்கு கழுத்தில் பாரு ஒன்றுமே இல்லை, போய் உடனே வைர நெக்லஸ் வாங்கி கொடுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு மாலுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை எதுக்காக இதெல்லாம் இப்போ வாங்கணும், ஒன்றும் அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களே நான் உனக்கு வாங்கி தான் தருவேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நீங்கள் அதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியாக எனக்கு ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்கி தரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ அதனால என்ன, நீ இதுக்கு பதிலாக திருப்பி எனக்கு வேறு மாதிரி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். வேறு மாதிரி அது எப்படி அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ அப்படி காதில் வந்து என்னமோ ரகசியமாக சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கு வெக்கம் வந்துடுது. போது நீங்கள் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவளை வெக்கத்தட்ட சொல்ல நம்ம ஹீரோக்கு அப்போ தான் கால் வருது, ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு போல இருக்குது, சரி நீ இங்கே இரு நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளம்பி போனோம். நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்காளா, அப்போ தான் நம்ம ஹீரோயினோட கூட பிடிச்சவன்ட்டு ஒருத்தன் வரான். நீ எப்படி இருக்க, அவனை பார்த்து 20 வருஷமாச்சு, பரவாயில்லையே நீ ஒன்றும் அப்படியே பம்பளி மாஸ் மாதிரியே இருக்கா, இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, ஆமாம் உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான் குடிக்கார பையன் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறா. ஆனால் இவனை கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். இரு நான் கேள்விப்பட்டேன் நீ உன்னோட ஹஸ்பண்ட் 15 வருஷத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் பண்ணிட்டியாம்ல, நீ இன்னும் தனியாக தான் இருக்கியா, ஆனால் இப்போ எப்படி உன் வயிற்றுல குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். நீ பேசாமல் நீ என் கூட இருந்துரு, நான் வேணா மாதம் உனக்கு 20,000 தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் தள்ளு அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டோன்னா பார்த்தா அவனோட
ஹீரோயினோட ஒய்ஃப் வந்துடா போல இருக்குது. அவளுமே நம்ம ஹீரோயினோட கூட தான் படிச்சிருக்கா போல இருக்குது. அவள் வந்துட்டு என்ன தைரியம் தான் என்னோட ஹஸ்பண்டை வந்து மறுபடியும் நீ வந்து மயக்க பார்க்குற, ஸ்கூல் டேஸ்லேருந்து நீ இன்னும் அப்படி மாறாம தான் இருக்கான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை ஓங்கி கணத்துல சலுப்பு சலுப்புன்னு அரைஞ்சிடறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் ஒன்றும் உன்னோட ஹஸ்பண்டை வந்து மயக்க பார்க்கல, அவர் தான் தேவையில்லாமல் வந்து என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தாரு, கையை பிடிச்சி இழுத்தாருன்னு சொன்னா அதுக்கு அவனும் ஐயோ இந்த பொம்பளை போய் சொல்கிறா, நான் ஸ்கூல் டேஸ்லேயே அவளை மறந்துட்டேன், நான் உன்னையே தான் நான் லவ் பண்ணேன், உன்னையே தான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஆமாம்மா எனக்கு தான் தெரியுமா உங்களை பற்றி, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இவளை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவள் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இவ இப்போ எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இதுலேருந்தா தெரியலையா இவ எப்படிப்பட்டவன் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் போதும் அப்படிங்கிற மாதிரி கை நீட்டோன்னா அவள் கையில் உள்ள வளையலை பிடிங்கிற அப்படிங்கிட்டு என்னடி பார்த்தா காஸ்ட்லி வளையல் மாதிரி இருக்குது, ஆனால் உனக்குலாம் இது ஏது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டலாக பேசுகிறா. நம்ம ஹீரோயினா அது என்னோட மாமியார் கொடுத்தது, ஒழுங்காக கொடுத்தது, அது ரொம்ப காஸ்ட்லியானு சொன்னதா, என்னது காஸ்ட்லியானதா, நீ ஏன் ஏழைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், திடீர்னு நீ எப்படி உனக்கு காஸ்ட்லியான இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் கிடைக்கும், பொய் சொல்லாத எவன் கொடுத்தான், இல்லாட்டி திருடுனியா அப்படிங்கிற மாதிரி உடைக்க போகிறா. ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோயின் கெஞ்சிரா, ப்ளீஸ் அதை ஒன்றும் பண்ணிடாதுன்ட்டு. ஓ ஒன்றும் பண்ணக்கூடாதா, அப்புறம் நீ பேசாமல் மண்டிக்கிடு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பாவம் அப்படியே அழுதுகிட்டே மண்டிக்கிட்டு கேட்குறா, ப்ளீஸ் அந்த பேங்கிள்ஸ் எனக்கு கொடுத்துரு, அது என் மாமியார் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் ஓ அப்படியா உன் மாமியார் உனக்கு கிஃப்டாக கொடுத்தாதா, சரி சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இந்தா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போகிறா. நம்ம ஹீரோயின் தா அப்படின்னு கை நீட்டு வாங்க போகிறா. ஆனால் அவன் வந்து கையில் கொடுக்காம கீழே போட்டுறாளா, அது அப்படியே உடஞ்சிருது. உடனே உடஞ்சிடும் நம்ம ஹீரோயின் ஐயோ இது உடஞ்சிருச்சுன்னு பதறா. ஆமாம் இதே மாதிரி பேங்கிள்ஸ் நிறைய இது ரோட்டோரமாக இருக்கும், போய் அதை வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்துடும். வந்தவன் நம்ம ஹீரோயின் உடனே டக்குன்னு தூக்கிட்டு என்ன இங்கே நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயினி உங்கள் பேங்கிள்ஸ் போட்டு உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பேங்கிள்ஸ் தானே போனால் போயிட்டு போது அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவளை யார் மண்டியிட போட சொன்னது, ஒழுங்க மரியாதையே இவள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டுறான். ஆனால் அவங்களும் சொல்கிறாங்க இவள்கிட்ட போய் நாங்கள் மன்னிப்பு கேட்குறதா, எங்கள் ரேஞ்ச் என்ன, நாங்கள் யாருன்னு தெரியுமா, இவள ஒரு கூலிக்காரி, இவள்கிட்ட போய் நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்ட்டு ரொம்ப மட்டமாக நம்ம ஹீரோயினை பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம ஹீரோ கேட்குறான் அப்படியே உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி என்னமா ரேஞ்சில் இருக்காரு அப்படிங்கிற நம்ம ஹீரோ கேட்க அவர் யாருன்னு தெரியுமா, ஜின் குரூப்போட வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அவனும் ஆமாம்மா என்னோட மாத சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா 2 லட்சம் அப்படிங்கிற மாதிரி அவனும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் அவன் பொண்டாட்டி எதுக்கு கண்ட நாயிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவங்கள்ட்டெல்லாம் உங்களை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டாம்னு சொன்னால் ஆமாம்மா இவங்கள்ட்ட பேசினா நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் வா இங்கேருந்து போகலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்கிறான். அந்த பேங்கிள்ஸ் உடஞ்சி போனதுக்கு காசை கொடு அப்படிங்கிற மாதிரி என்னது காசா, நான் தான் சொன்னேன்ல உனக்கு 5 10 போகிறேன் வேணா ரோட்டு கடையில் போய் அதை வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டல் அடித்து பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்களா. உடனே நம்ம ஹீரோவும் அப்படியா சரி சரி போங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். அவங்களும் அங்கேருந்து போகிறாங்களா. அந்த ஜின் குரூப்போட கம்பெனிக்கே உண்மையான பிரசிடென்ட்டே நம்ம ஹீரோ தான். உடனே கால் பண்ணி இந்த மாதிரி வைஸ் பிரசிடென்ட்டான அவனை வேலையிலேருந்து நிற்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வா பக்கத்தில் ஆக்குவேஷன் நடக்குது, அங்கே உனக்கு பிடிச்சமான பொருள்லாம் வாங்கிக்கன்னு கூட்டிகிட்டு வரான். இங்கே உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ அங்கே ஏதோ ஃபஸ்ட்டு கப்பு மாதிரி வந்து ஏலத்துக்கு வராங்க. அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போனோன்னா நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெறும் $100 தான் கேட்குறா. என்னது வெறும் $100 அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட வம்பு இழுத்தவங்களும் வந்துடுறாங்க. என்னது இவெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் இப்படி தான் 5 10ன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சோன்னா நம்ம ஹீரோ அதோட மேடைக்கு ஏறிடுறான். இப்போ என் பொன்னாட்டி கேட்டதுக்கு நான் மொதல் 3 லட்ச ரூபா சொல்கிறேன், இதுக்கப்புறம் யார் கேட்கணுமா கேளுங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் 4 5 6ன்னு அப்படியே போய்கிட்டே இருக்குது. என்னடா அந்த சின்ன கப்புக்கு இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி ஃபைனலாக நான் வந்து இதுக்கு நான் 100 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னோன்னா உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது 100 மில்லியனா, ஒரு சாதாரண பவுலு அது மிஞ்சி மிஞ்சி போனால் 1 lakhs வராது, இதுக்கு போய் 100 மில்லியன் வந்து செலவழிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ ஆமாம் இது என்னோட ஒய்ஃப் வந்து ஆசைப்பட்டு கேட்டால் அதனால நான் 100 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாகி வாயை பழந்துட்டாங்க. இதெல்லாம் உண்மைதானா, இவ்வளோ பணம் கொடுக்க முடியுமா, யார் இவர் அப்படின்ட்டு, ஒருவேளை இவர் தான் இந்த ஜின் குரூப்போட ஓனராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம ஹீரோயினுமே ஐயோ இவ்வளோ பணம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட படித்தவன் அவனு சொல்கிறான், நீ இப்போ மட்டும் அந்த 100 மில்லியன் கொடுக்கல அவ்வளோதான் உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ யாருக்கு ஜெயிலுக்கு போகிறான்னு இப்போ பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீ அங்கே திரும்பிப்பாரு அப்படிங்கிற மாதிரி கையை காட்டணுன்னா அங்கே தான் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் தான் அந்த ஜின் குரூப்போட பிரசிடென்ட்டு. இவ்வளோ நாளாக இவன் நம்பிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. வாங்க பிரசிடென்ட் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு
ஐயோ பிரசிடென்ட் நீங்களா, நீங்கள் எங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி மன்னிப்பு கேட்குற மாதிரி போய் காலில் விழுவுறான். இதை பார்த்தோன்னே தான் எல்லாத்துக்கும் தெரியுது, என்னது உண்மையிலே ஜின் குரூப்போட பிரசிடென்ட் இவர் தானா, அப்போ இவர் எதுக்கு இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தாருன்ட்டு. அப்போ தான் அங்குள்ள மேனேஜர்னு சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அந்த ஆஃபீஸ்க்கு உண்மையான பிரசிடென்ட் கிடையாது, பிரசிடென்ட்டே இவர் தான், ஆனால் இருந்தாலும் அவரோட அப்பாவோட கம்பெனி அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து நடத்த விரும்பாமல் இவர் வந்து இவருக்கு பிடிச்சமான டாக்டர் தொழிலே பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால நான் தான் அந்த இதை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தேன், மற்றபடி நான் ஒன்றும் உண்மையான பிரசிடென்ட் கிடையாதுன்னு சொன்னால் இதை கேட்டுட்டு அப்படியே அவங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே மாதிரி அவனுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே உடனே நம்ம ஹீரோயின் காலையே விழுந்து கெஞ்சிட்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம், யார் உண்மையான பிரசிடென்ட் தெரியாமல் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கெஞ்சிட்டாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினா, நீ ரொம்ப ஓவராக நடந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்ட்டு. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், ஆமாம் உன்னை மாதிரி இப்போ ஆளுக்களுக்கெல்லாம் என் கம்பெனியில் இடமே கிடையாது, அதனால நீங்கள் இனிமேல் என் கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது, என் கம்பெனின்னு மட்டும் இல்லை நீ எந்த கம்பெனிலுமே இந்த சிட்டியில் வந்து வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட வாமா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு காருக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இருந்தாலும் அந்த சின்ன ஒரு கப்புக்கு போய் நீங்கள் 100 மில்லியன் கொடுத்தது எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினா, என்னோட டார்லிங் ஆசையாக மொதல் ஒன்று கேட்டிருக்கா, நான் அதை எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்கி கொடுக்காம இருப்பேனா என்ன அப்படிங்கிற மாதிரி ரொமான்ஸாக பேசிக்கிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு சீட் பெல்ட் போட்டு விட்றான்னா, சரி அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாமேன்னு பக்கத்தில் வந்தால் விடுவாங்களா, ஒன்று ஹாரன் அடித்து காரை எடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவோ, ஆஹா இவங்க சும்மா ரொமான்ஸ் பண்ணவே விட மாட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வாமா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் ரொம்ப செலவு பண்ணுறீங்க, அதனால் இந்த மாதிரி மார்க்கெட்லேருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு லோக்கல் மார்க்கெட்டை கூட்டிகிட்டு வரா. அங்கே ஃபிஷ் வாங்குறா, அது 100 யான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவை கொடுக்க போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன 100 யான்னு சொன்ன உடனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரம் பேசி 30 யானுக்கு தான் வாங்குறா. பாருங்கள் ஃபிஷ்ஷும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த மாதிரி பேரம் பேசி தான் வாங்கணும், அப்போ தான் நம்ம பணத்தை வந்து சேமிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்குள்ள ஒவ்வொரு பொருளையுமே நம்ம ஹீரோயின் பேரம் பேசி வாங்கிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, நானும் வாங்கிட்டு வரேன் உனக்காக, உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னா சரி இப்போ நீங்கள் ஆனியன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அங்கே எங்கன்னு தேடி பார்த்துட்டு க்ரீன் ஆனியன் இதுதானாக்கன்னு நினச்சிட்டு போய் கொத்தமல்லி இலையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயினா இதை பார்த்துட்டு சிரிக்கிறா, இது ஒன்றும் ஆனியன் இல்லை, இது கொத்தமல்லி இல்லைன்ட்டு. ஓ அப்படியே, அப்போ இது என்னது, இது ஆரஞ்சு இல்லையான்ட்டு. ஐயோ இது ஆரஞ்சு இல்லை, இது லெமன் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ நான் ஏமாந்துட்டேன்னா நான் வேணா வேறு எதுவும் வாங்கி தரவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதுவே போதும், வாங்க இங்கேருந்து போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயினுக்காக அவன் கையாலேயே சமைச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா, ஐயோ உங்களுக்கு சமைக்கவே தெரியாதா, நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கொடுங்க நானே சமைச்சிக்கிறேன். ஆஹா இல்லை இல்லை இன்றைக்கி நானே உனக்கு சமைச்சு தரலான் இருக்கேன், நீ போய் நல்லா ரெஸ்டடு, உனக்கு பிடிச்சமான சாப்பாடெலாம் நான் செஞ்சு கொண்டு வரேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அனுப்பிட்டு உன்னை அவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணுறான். அதாவது அவனுக்கு பாவம் சுத்தமாக சமைக்கவே தெரியாதுல்ல, அதனால் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் கேட்டு அவனுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட சத்தம் ஏதோ கேட்குது. இவன் வந்து பார்க்குறான், பார்த்தா கிளாஸ் உடஞ்சிருக்குது, அதை குத்தி நம்ம ஹீரோயின் கையிலேருந்து லைட்டாக பெட் வருது. அவ்வளோதான் நம்ம ஹீரோ அப்படி துடிச்சிடான். ஐயோ உன்னையெல்லாம் யார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னால், அவனை ரெஸ்ட்டு தானே எடுக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா, ஐயோ ரொம்ப காஸ்ட்லியான கப்பு உடஞ்சிருச்சு, உங்களுக்கு கோவம் இல்லையான்ட்டு. அதெல்லாம் போனால் போயிட்டு போகுது, பணம் தானே, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, உன் கையில் பாரு இப்படி பிளட்டு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படி துடிக்கிறான். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களை மாதிரி ஆளை நான் சமைச்சதே இல்லை, நான் ரொம்ப என் லைஃபை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா. நம்ம ஹீரோவை நீ ரெஸ்ட்டு, நான் உனக்கு வகை வகையாக சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சமான சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயினை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னவ, இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது, நான் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப குஷியாயிரவும், அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சமான ஏதோ நூடுல்ஸ் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் ஆசையாக அதை வாங்கி சாப்பிட்றா. ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப நாளாச்சு போல இருக்குது. அவளோட அவளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அவள் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வருது. ஐயோ என்னாச்சு, காரமாக இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை இது காரமாக இல்லை, இது எங்கள் அம்மா எனக்கு சமைச்சு கொடுத்த மாதிரியே ஞாபகம் இருக்குது, ரொம்ப வருஷம் கழிச்சு அதே டேஸ்ட்டில் இப்போ தான் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோ அப்படி சந்தோஷப்படுறான். எப்போவுமே உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எனக்கு பர்த்டே போல் இருக்குது, அதனால தான் அப்படி விழுந்து கவனிக்கிறான். அதோட நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே கிஃப்டாக ஒரு வைரல் நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டு சரி போதும் நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கை தாங்கலாம் தாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்து அப்படியே பெட்டில் படுக்க போகிறான். நம்ம ஹீரோயினை என் கூட கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி அப்படி உட்காந்துவேன். அதோட நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் அப்படி பயப்படுறா. இந்த மாதிரி டைமில் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரு டாக்டர், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குலாம் அன்றைக்கி நைட்டு அப்படியே ரொமான்ஸ் நடக்குது. அதோட அடுத்த நாள் பார்த்தா அவங்க மாமியார்
வந்திருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அவளுக்காக வந்து சூப் தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எங்க என் மருமக இப்போ எப்படி இருக்கான்னு சொன்னா, அவங்க உங்களுக்காக சூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிச்சன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த மெய்டும் சொன்னா, ஐயய்யோ! அவ எதுக்கு கிச்சனுக்கு போனா? அவள யாரு வேலை பார்க்க சொன்னதுன்ட்டு. இல்ல அத்த நான் உங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் சூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, சரி சரி இத கொண்டுட்டு போய் அவனுக்கும் குடுத்துட்டு வாம்மா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு சூப் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் இங்க ஒரு புதுசா ஒரு பொண்ண காட்டுறாங்க. அந்த ட்ராமால ஒவ்வொரு வில்லி வந்துருவாளோ, இவங்கலாம் எதுக்கு வராங்கன்னு தெரியல. எல்லா ட்ராமாலையும் ஒரே மாதிரி தான். இவளுமே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயின் அப்படி வரும்போது டக்குன்னு இவ கார் வந்து நம்ம ஹீரோயின் மேல மோதிர பார்க்குது. நம்ம ஹீரோயின் தடுமாறி கீழே விழுந்தோன்னே, உடனே அவளும் வந்துட்டு, ஏய் என்னது நீ கொஞ்சம் கூட பார்த்து வர மாட்டியா? கர்ப்பமா வேற இருக்கா? ஏன் இப்படி என் கார்ல வந்து இழுக்கிறா? ஓ நீங்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் தானே, இப்படி கார்ல வேணும்னாலும் விழுந்துட்டு பணம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு தானே இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி வச்சுட்டு அதோட அவளும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸ் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாரோட ஒய்ஃப் தான் நான் கேள்விப்பட்டேன், அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து டாக்டர் லூவை பார்க்கணும், அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இப்போ பார்க்கணும், இப்போ சாரோட லஞ்ச் டைம், இப்போமெல்லாம் பார்க்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் வந்து அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல வரா. ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த யாமினி வந்துட்டு நான் லூவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த நர்ஸ் வந்து இவ தான் ஒய்ஃபாக்குன்னு நினச்சிக்கிட்டு, ஓ மேடம் நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு அவளை ஐஸ் வச்சோன்னே, அவளுமே ஆமாம்மா நான் லூவை பார்க்கணும், அவருக்கு பிடிச்சமான சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துக்கிறேன், அவரோட ரூம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு நர்ஸ் மாதிரிலாம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் போகிறா. அவனும் அது கேட்குறா யாமினி, நீ எங்கே வர அப்படிங்கிற மாதிரி. இல்லை நானும் லூவை பார்க்கணுண்டு. என்னது லூவை பார்க்கணுமா? நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல நீலாம் லூவை பார்க்க முடியாது, அவருக்கு லஞ்ச் டைம் உண்டு, போயிட்டு அப்புறமா வாமா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள நர்ஸ்மாரும் நம்ம ஹீரோயினை விரட்ட. அதுக்கு நம்ம ஹீரோயின் உண்மை எதுவும் தெரியாமல் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த யாமினி என்னது உண்மையா, என்னடி உண்மையை சொல்ல போகிறா, நான் யாருன்னு தெரியுமா, என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, ஆஃப்டர் ஆல் பார்த்தா ஒரு புவர் மாதிரி இருந்துக்கிட்டு சார் நீ லூஸ் சார் மீட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கால் பண்ணி, மேடம் இன்னும் வரலையான்னு கேட்டோன்னா, மேடம் கிளம்பி வந்து 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வெளியே எழுந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நர்ஸுமார்களா, என்ன நான் சொல்ல நீங்கள் அங்கே போய்கிட்டே இருக்கீங்க, வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை வெளியே தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே, கையை எடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வரான். ஆனால் யாமினே, லூ உங்களை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு, இருந்தாலும் நீங்கள் இன்னுமே அழகாத்தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் வளைஞ்சோன்னா, உங்கள் டக்குன்னு கையை எடுத்துறான். நீ யார், என் பேரை சொல்லி கூப்பிட உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், லூ உங்களுக்கு தெரியாத நான் தான் யாமினி, நான் தான் ஹாங்கோட பொண்ணு, உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவை நீ யாரோட பொண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கைத்தாங்களாம் தூக்கிட்டு உனக்கு ஒன்றும் அடிப்படையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்த யாமினி இல்லை உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், உங்களோட ஃபேவரட் டிஷ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் காட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோவை நீ யாருன்றே தெரியாது, நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை வாங்கி அப்படியே டஸ்ட்பினில் போகிறான். அப்போ தான் அங்கே உள்ள நர்ஸுங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் சார் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப்ட்ட ஏன் இவ்வளோ கோவமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும், சார் இந்த பொம்பளை தேவையில்லாமல் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தா அதனால தான் நிறுத்தணும் சார் அப்படின்னு சொன்னால், இவ ஒன்றும் எந்த பொம்பளையும் இல்லை, இவ தான் என்னோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அங்கே உள்ள நர்ஸும் அப்படியே அதிர்ச்சி ஆனோன்னு இந்த யாமினியை லூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து தோலை சாஞ்சோன்னா அவ்வளோத்தான் நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. டக்குன்னு ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டு, உனக்கு அறிவு இல்லையா, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீங்கள் யாருண்டே எனக்கு தெரியாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நர்ஸு மாதிரில இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது, என்ன தைரியம் தான் ஒரு கர்ப்பிணி பொண்ணுட்டு இந்த மாதிரி நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நர்ஸுமாரும் கெஞ்சுறாங்க, மேடம் தெரியாமல் பண்ணிவிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கவே கூடாது, அது யார் என்னன்னு தெரியாமல் ஒரு கர்ப்பிணி பொண்ணுட்டு இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டீங்க, அதனால் நீங்கள் இங்கே இருக்கவே தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலையிலேருந்து தூக்கிட்டு அவரோட நம்ம ஹீரோயினும் சாப்பிட்றதுக்காக உள்ளே போகிறாங்க. இந்த யாமினியை ரெண்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளால் எங்கே போயிருந்தாலும் இவன் மேரேஜ் பண்ணுற வரைக்கும் இவன் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டா இருந்தா, அதோட நம்ம ஹீரோயினும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயினா, சார் அவள் எவ்வளோ வகை வகையான டிஷ்ஷெலாம் கொண்டு வந்தா, நான் ஒன்றுமே கொண்டு வரல, வெறும் சூப்பு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லணும்னா, அதுக்கு நம்ம ஹீரோவா, நீ கொண்டு வந்துக்கிறது உன் அன்பால் உன் கையால் செஞ்சு எனக்காக காதலாக பரிமாற கொண்டு வந்திருக்கா, இதுவும் அதுவும் ஒன்றுமா, தயவுசெய்து நீ இதோட கம்பேர் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஆசையாக நம்ம ஹீரோயின் சமைச்சது அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, இந்த சூப் ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண பக்கத்தில் வரும்போது அப்போ தான் அவங்க சிஸ்டர், அண்ணா ஒரு முக்கியமான வேலைன்னு உள்ளே வந்துட்டு, ஐயோ நான் எதுவுமே பார்க்கல
பார்க்கல என்னை மன்னிச்சிட்டு நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோ சரி சரி வந்துட்டீல சொல்லு என்னன்ட்டு. இல்லை இல்லை நம்ம கிராமத்தில் போய் ஒரு கேம்ப் போடணும்னு சொல்லியிருந்தோம்ல அந்த விஷயமா தான் பேச வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ இப்போதைக்கு என் பொண்டாட்டி விட்டுட்டு நான் எங்கேயும் வர மாதிரி இல்லை, ஏதா இருந்தாலும் நீ என்னையே பார்த்துக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட அவங்க சிஸ்டரும் அப்படியானா உனக்கு ரொம்ப வேலையாக இருக்கா, சரி சரி நீ அண்ணியை நல்லபடியாக பார்த்துக்க, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போகிறான். அவனும் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், உன்னை கூட்டிகிட்டு நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அந்த இடம் ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது, நிச்சயமாக உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அமைதியான அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே நம்ம ஹீரோனுக்கு பிடிச்சமான எல்லா இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு பிடிச்சமான பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறான், ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறான், இன்னும் எவ்வளவோ அன்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கான்னா இந்த அன்பு மலையில் நம்ம ஹீரோயினை அப்படியே நனைஞ்சிக்கிட்டு இருக்கா. அவளால் அதுக்கு மேலே தாங்க முடியல. நம்ம ஹீரோவோ நீ நல்லா நிம்மதியாக ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அவளை தூங்க வச்சுக்கிட்டு இருக்கான். அவளோட நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அதோட அவனும் சரிஞ்சுட்டு பக்கத்தில் போய் உட்காரான். அந்த நேரம் பார்த்து இந்த யாமினி இருக்கால அவள் அங்கே கரெக்டாக வந்தவன் நம்ம ஹீரோ மடியில் உட்காந்தோன்னே நம்ம ஹீரோ டக்குன்னு பயந்துறான். நீ எங்கே இங்கே வந்தான்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் தூங்கிக்கிட்டு இருக்கா, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வேறு பக்கம் கூட்டிகிட்டு வந்தவன் உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்த, நீ எதுக்கு வந்தான்னு சொன்னா அதுக்கு அவ்வளோ நான் எப்படி இல்லை உங்களை விட்டுட்டு போவேன், நான் உங்களுக்காக பிறந்தான் தெரியுமா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் உங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் தான் மேரேஜ் வேண்டாம் சொல்லி என்னை ஒதுக்கிக்கிட்டே இருந்தீங்க, இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணுற வயசாகிடுச்சு அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவை டக்குன்னு கழுத்தை பிடிச்சிடான். உன் வயசு என்ன என் வயசு என்ன, தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, ஏதோ என்னோட ஃப்ரெண்டுங்கிறனால நான் அமைதியாக இருக்கேன், இங்கேருந்து போயிருந்துட்டு டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டோன்னா அவளோ நீ அவ கூட சந்தோஷமாக இருக்கல, இந்த சந்தோஷத்தை நிலைக்கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாமினி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இங்கே நடந்ததெல்லாம் நம்ம ஹீரோயின்மே கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ வந்தோன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே தூங்கணுன்னா நம்ம ஹீரோவும் பக்கத்தில் வந்து நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தில்ல, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையில, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணலைன்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த யாமினிக்கு கோவம் வந்துடுது. உன்னை யாருக்கோ கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி விசாரித்து சொல்கிறான். அதோட விசாரிச்சதில் நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ் ஹஸ்பண்டும் அவன் ஜெயிலில் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவனை பெயில் எடுக்கிறா. அவனும் கேட்குறான் நீ யாரு, நீ எதுக்கா என்ன பெயிலில் எடுத்தான்ட்டு. உன்னால் எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியதாக இருக்குது, அதாவது உன் பொன்னாட்டி இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கால அவள் என்னோட ஆள், ஆனால் உன் பொன்னாட்டி இப்போ சந்தோஷமாக இருக்கா, இப்போ உனக்கும் உன் பொன்னாட்டி பழி வாங்கணும், அந்த லூவையும் பழி வாங்கணும், ஆனால் எனக்கு வந்து உன்னோட ஒய்ஃபை மட்டும்தான் பழி வாங்கணும், அதனால் நீ என்ன செய்வே எது செய்வே தெரியாது, நான் உனக்கு நிறைய அமௌண்ட்டு தரேன், உன் பொன்னாட்டி நீ எப்படியாவது கொலை பண்ணிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை செக் பண்ணிட்டுறா. அதில் பார்த்தா 2 மில்லியன் போட்டிருக்குது. இதை பார்த்தோன்னா அப்படி வாயை பொழந்துறான். அவ்வளோதானே வேணும், என் பொன்னாட்டி அவன்கிட்ட உங்களுக்கு விளக்கி உனக்கு லூவை தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ தான் இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மேடு கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயினோ அப்படியே அப்படின்னு அதில் பிரித்து பார்த்தா அதில் ஃபோட்டோ இருக்குது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, இந்த ஃபோட்டோவை பற்றி அதில் உன் பொண்ணை நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என் பொண்ணு வந்து யூரோப்லேயில் இருக்கா, அவள் எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி. அவள் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இங்கே வந்தா, அந்த நேரத்தில் நாங்கள் அவளை கடத்திட்டோம், உனக்கு உன் பொண்ணு வேண்டாம், நாங்கள் சொன்ன இடத்துக்கு வா, இதை பற்றி உன் வீட்டுக்காரருக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் பதட்டத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவசரமாக அந்த சொன்ன அட்ரஸுக்கு வேகமாக கிளம்பி போயிட்டு இருக்கா. அந்த மேடம் எங்கே போகிறீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அந்த அட்ரஸ்க்கு நேராக வராளா. பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹூவா மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கேப்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹூவான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா எழுந்திரிச்சு நிற்கிறா நம்ம யாமினி தான். அவளா நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன நீ ஏமாத்திட்டியா என்ன, உன் பொண்ணு யூரோப்பில் இருக்கா, இங்கே ஒன்றும் இல்லை, நான் தான் அந்த ஃபோட்டோ அனுப்பி உன்னை இங்கே வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம ஹீரோயினுமே அப்படியே அதிர்ச்சி நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்தவன் நம்ம ஹீரோயினோட கால் பண்ணுறான். பார்த்தா ஃபோன் எடுக்கவே இல்லை. என்னாச்சு இவ எங்கே போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்கள மெடிச்சுறாங்க. அவங்க ஆஃப்டர்நூனே வெளியே போனாங்க, என்னன்னு தெரியல, ஒரு லெட்ரு வந்துச்சு, அதை படித்து பார்த்துட்டு தான் அவங்க வேகமாக போனாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த லெட்ரு எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் ஃபோட்டோ தான் இருக்குது, ஹுவாவை கட்டி போட்ட மாதிரி ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தோன்னா ஹுவா வந்து யூரோப்லேயில் இருக்கா, யாரோ தப்பாக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே ஒரு அட்ரஸ் இருக்கா. அந்த அட்ரஸ்க்கு தேடி நம்ம ஹீரோமே வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை கட்டி போட்டுட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்குறா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறான் நீ என் லைஃபை கெடுத்ததும் இல்லாமல் இன்னொருத்தி லைஃபையும் எதுக்கு கெடுக்கிறா, அதான் உன்னை கடத்திக்கிட்டு வந்தேன், உன்னை நான் பழி வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் பழி வாங்க போகிறேன், நீ வந்து எங்கூட சந்தோஷம் இல்லாமல் நல்லா நிம்மதியாக வாழணும் முடிவு பண்ணியா, அதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இந்த யாமினியும் சொல்கிறான் ஆமாம் நான் லூவை மேரேஜ் பண்ணிக்கலான் இருந்தேன், ஆனால் அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார், ஆனால் என்னையே பண்ணாமல் இப்போ உன்னையை மட்டும் பண்ணிக்கிட்டாரு, அது எப்படி நான் விடுவேன், உன்னையும் உன் குழந்தை
குழந்தையும் சும்மா விட மாட்டேன், அவளோட வாரிசுண்டு வயித்துல உனக்கு வளரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிசனை கொடுத்துட்டு அவள் எக்ஸ் ஹஸ்பண்ட்டை சொல்கிறா, இந்த மெடிசனை அவன் பொண்டாட்டியை கொடுத்து அந்த குழந்தைய இவளையும் கொல்லு அப்படிங்கிற மாதிரி. அவனா அந்த மாத்திரையை எடுத்து நம்ம ஹீரோயின் வாயில் அப்படி போடுறான். நம்ம ஹீரோனா சாப்பிட மாட்டேன் டைட்டாக முடிக்கிறான். ஆனால் அவங்க 2 பேருமே சேர்ந்து வள்ளுக்கட்டாயமாக அந்த மாத்திரையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துடும். வந்தவன் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அதோட நம்ம ஹீரோட ஆளுக்கு அவங்க 2 பேரையுமே சுற்றி வளைச்சி அப்படி கட்டிடுறாங்க. அதோட நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருச்சு, லேபர் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதை பார்த்தா நம்ம ஹீரோமே பயந்துட்டு பாபா நம்ம உடனே இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வரைக்கும் உங்கள் 2 பேருமே இங்கேயே கட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க மாமியாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு யாமினி நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டியா, இவங்களை சும்மா விடாதீங்க, நாங்கள் வர வரைக்கும் இவங்க இப்படியே இருக்கட்டு, வந்து இவங்களை என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு அவசரமாக நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. அதோட ஹீரோயினை ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது போல இருக்குது. இங்கே அவங்க மாமியாரும் ஐயோ என் பேர பிள்ளையிலே என் மருமகளும் நல்லபடியாக பொழைச்சிரும்னு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க சிஸ்டர் வந்துடுறாங்க. ஐயோ அவங்க 2 பேருமே பொழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், யாராவது ஒருத்தரை தான் பொழைக்க வைக்க முடியும், யாரை பொழைக்க வைக்கலாம், புள்ள வேணுமா இல்லை தாய் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ எனக்கு தாய் தான் வேணும், அவள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க மாமியாரோ ஐயோ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு வாரிசு வந்திருக்குது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடும். அம்மா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, குழந்தைங்க வேணால் எப்போ வேணாலும் கிடைக்கும், ஆனால் அவள் போனால் எப்படிமா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா நான் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இந்த மாதிரி சொல்லிட்டேன், எனக்கு என் மருமகள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் அவங்க சிஸ்டரும் திரும்ப வராங்க. அண்ணா நீனும் கொஞ்சம் வா, அப்போ தான் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோவும் சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் வரான். வந்தவன் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருப்பா, நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கு, நான் உன் பக்கத்தில் இருக்கேன்ல, நீ முடிஞ்சளவு முயற்சி பண்ணு, உனக்கு கண்டிப்பாக நல்லபடியாக டெலிவரி ஆகும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் தைரியம் சொல்கிறான்னா நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப தைரியமாக இருக்குது. கடைசியில் ஒரு வழியாக நம்ம ஹீரோயினுக்கு நார்மல் டெலிவரியாக ஆயிடுது. அவனை குழந்தை சத்தத்தை கேட்டோன்னா அந்த பாட்டிமாக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. என் பேர குழந்தைங்களாம் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதேபடி நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு நல்லபடியாக 3 குழந்தைங்க பிறந்துருச்சு. ஆனால் அந்த 3 குழந்தைகளும் கையில் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க பாட்டிமாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி ஒரு அழகான பேர குழந்தைகளை எனக்கு பெற்று கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமாம் எனக்கு ஒரு அழகான 3 குழந்தைகளை பெற்று கொடுத்துக்கிறா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னது நீங்கள் எல்லாரும் ஆள் மாற்றி ஆள் இப்படி தேங்க்ஸ் சொல்கிறீங்க, இது என்னோட குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. நம்ம ஹீரோ சரி நீ இங்கே இரு, நான் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே தான் வரேன். இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்களா அங்கே. ஆனால் இவனும் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்போ அந்த யாமினி பொண்ணை பார்த்து சொல்கிறான், நீ என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் நானும் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன், ஆனால் உன்னோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகி இன்றைக்கி என் பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து கொலை பண்ணுற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டில, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், உனக்கு சரியான தண்டனை உண்டு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டணுன்னா அங்கே உள்ளவங்களாம் அந்த யாமினியை போட்டு அடின்ட்டு அடிக்கிறாங்களா. அந்த அடியை பார்த்தோன்னா அந்த எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு பயம் வந்துடுது. ஐயோ ஐயோ என்னையே விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அதோட நம்ம ஹீரோ அந்த யாமினியை பார்த்து பொண்ணாச்சே போனால் போதுன்னு விடுறான், இதுக்கு மேலே உன்னை பார்த்தேன் அவ்வளோ ஒழுங்காக இந்த நாட்டை விட்ட ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ணி அங்கேருந்து அனுப்பிட்டு அதோட நம்ம எக்ஸ் ஹஸ்பண்டை கூப்பிட்றான், இங்கே வா பக்கத்துலன்ட்டு. அவனும் சார் நீ விட்டுடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் நீ பண்ண தப்புக்குலாம் உன்னை என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நைஃப் மாதிரி எடுத்துட்டு உன் உடம்புல வந்து உயிர் மட்டும் தான் இருக்கான், ஆனால் எந்த ஒரு செயலுமே பண்ண முடியாது, உனக்குலாம் இதுதான் சரியான தண்டனை, என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் நீ சாவடிக்க பார்க்குவா, இப்போ நீ ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பா, ஆனால் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோ மிரட்டுறானா. அவன் பயந்துறான், சார் எப்பெல்லாம் பண்ணாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க, உனக்கு இதுதான்டா சரியான தண்டனை அப்படிங்கிற மாதிரி அவனோட நரம்பை கட் பண்ணிடுறானா என்னன்னு தெரியல. அதோட இதுதான் உனக்கு சரியான தண்டனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வரான். அதோட இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோட சிஸ்டராக நம்ம ஹீரோயினை கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வரா. நம்ம ஹீரோயினை அதோட அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பொக்கையோட நின்றுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையில், அதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொக்கையை கொடுத்துட்டு அப்படி நம்ம ஹீரோவும் மண்டிட்டு ஒரு ரிங்கை கட்டுறான். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்குவியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எல்லாம் முடிஞ்சு குழந்தைகளும் பெற்றாச்சு, இதுக்கப்புறம் என்னடா மேரேஜ். அவள் நம்ம ஹீரோயினுக்கு பாவம் அப்படி கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வந்துடுது. இதை பார்த்து அங்கே உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நான் அவங்க கூட வாழணும் ரொம்ப ஆசைப்படுறேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரிங் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் மாட்டி விட்றான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்மே அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்குது. இதோட என்ன அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க.
பத்தாததுக்கு 3 குழந்தைங்க வேறு இருக்குது, கேட்கவா வேணும். என்ன இதில் ஒரே ஒரு குறை மட்டும் வச்சுட்டாங்க, அந்த ஹூவாயே அனுப்பியிருந்தா நல்லாயிருக்கும், அவள் நல்லபடியாக குணமாகி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக அவளை காட்டியிருந்தா நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எது எப்படியோ இந்த ட்ராமா நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ட்ராமா லைக் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.